பூந்தமல்லி பார்வை குறைபாடுடையோர் அரசு பள்ளியில் எங்கள் பள்ளி மெளிரும் பள்ளி திட்டம் தொடக்கம். அரசு பள்ளிகளில் பயன்பாடு இல்லாத பொருட்களை ஏலமிட்டுக் கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும் என அமைச்சர் பேச்சு. அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தூய்மையான மற்றும் சுகாதாரமான பள்ளி வளாகங்களை கட்டமைக்க எங்கள் பள்ளி மெளிரும் பள்ளி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பள்ளி கல்வித்துறையுடன் சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனம், மாசு கட்டுப்பாடு, ஊரக வளர்ச்சி, பொதுப்பணித்துறை, மாநகராட்சி அலுவலர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் இணைந்து செயல்படும் இத்திட்ட துவக்க நிகழ்ச்சி பூந்தமல்லி பார்வைத்திறன் குறைபாடுடையோர் அரசு பள்ளியில் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். உடன் அமைச்சர் காந்தி, எம்எல்ஏக்கள் நாசர், கிருஷ்ணசாமி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசுகையில், கடலுடுத்த நிலவழந்த தேரொழுகும் சீராரும் வதனவென திகழ்பதன கண்டவிடு தென்றனவும் மதிசிறந்த திராவிடர் திருநாடும் தக்க சிறு பிரிசையும் புகழ் வளர்த்த இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறமை என்று செயல்வளர்ந்து வாழ்த்துதுமே. மாற்றிக் காட்டுவோம் என்று உங்களுக்கு இந்த நேரத்தில் உறுதியளித்து மீண்டும் ஒருமுறை இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மனமாற வரவேற்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் இங்கு வருகை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அவர்களுடைய செயலர் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் மற்றும் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த நாள் ஒரு மிகச்சிறந்த நாளாக தலைமை நம்முடைய தமிழக அரசு பள்ளி கல்வி அதை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த இயக்குநர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அறிவொளி சார் அவர்களுக்கும் உங்களுடைய கண்ணப்பன் சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து விதமான மக்கள் பிரதிநிதிகளுக்கும், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் இந்த நல்ல நிகழ்வை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் உங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் இயற்கையோட சீற்றம் வரும்பொழுதும் சரி, பொதுவாக இது போன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்னென்ன செய்ய வேண்டும், மழை பெய்தது என்று சொன்னால் உடனடியாக பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், பொதுவாக மற்ற நேரங்கள் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை, குறிப்பாக நம்முடைய பள்ளி வளாகம் சுத்தமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆணை ஏற்கனவே இருக்கின்றது என்று சொன்னாலும் இதை தொடர்ந்து எங்களுடைய துறை சார்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம். இதற்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற விதமாக ஒரு 3 நாட்கள், இன்று நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய பள்ளி வளாகத்தை இந்த அளவுக்கு நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட விழிப்புணர்வை வழங்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை நாம் எங்கே தொடங்கலாம் என்று யோசித்த பொழுது அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாவட்டத்தை சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பித்தால்தான் அது சரியாக இருக்கும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு எங்களுடைய ஆற்றல் அனைத்து துறையினுடைய அதிகாரிகளும் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டோம். இது இங்கே ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இதற்கான பணிகள் இங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய துறையை சார்ந்திருக்கிற இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இதை எந்த அளவுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நெகிழி, பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, அது மாட்டாக நம்ம என்ன பயன்படுத்தலாம். நம்முடைய பகுதியில் இருக்கின்ற குறிப்பாக நம்மளுடைய வகுப்பறை என்று வரும்பொழுது, இப்போ நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் மாணவராக இருக்கும்போது எங்கள் கிளாஸ் நாங்களே சுத்தம் பண்ணுவோம், நாங்களே கூட்டுவோம். நாங்கள் அந்த பெஞ்ச் டெஸ்ட் அழகாக தொடச்சி வச்சுட்டு போவோம். திருப்பி நாங்கள் விடுமுறை முடித்து நாங்கள் வரும்போது அது சரியாக இருக்கின்றதா என்கிற உறுதி செய்வது யாரும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோடு சேர்ந்து நாங்களும் உழைப்போம்.
ஆனால் இன்றைக்கு ஏதாவது விதத்தில் நம்முடைய பள்ளி மாணவர்கள் அதை சுத்தம் செய்ய வேண்டும் சொன்னால் உடனடியாக அது ஒரு போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டு அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக்குறாங்க. பள்ளி என்பது ஒரு கோவில் மாதிரி, அது ஒரு ஆலயம், நம்மளுடைய வீடு, இது என்னுடைய வகுப்பறை, இது என்னுடைய பிளாக் போர்டு, இது இங்க இருக்கின்ற லைட் எனக்கு சொந்தமான லைட், இங்க இருக்க பெஞ்ச் என்னோடது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து மாணவர்களிடம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் செய்யணும். அதையெல்லாம் தாண்டி ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில மாணவ செல்வங்கள் அது ஒரு விளையாட்டுத்தனமாக பள்ளியோட இறுதி நாட்கள் என்று போடும்போது அதை எப்படியெல்லாம் அதை சீர்கிடுவது போல செய்துட்டு போறாங்க நம்ம பார்க்குறோம். என்ன என்று சொல்லி அந்த மாணவர்கள் சேர்த்து தான் நான் சொல்றேன். நான் முதல்ல இது நம்மளுடைய பள்ளி, நான் இந்த பள்ளி கொண்டு இந்த வகுப்பறை விட்டு அடுத்த வகுப்பறைக்கு 11ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு செல்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கைகள் இந்த வகுப்பறையில் உட்கார போறாங்க, நான் சுத்தமாக வச்சுட்டு போகணும் அப்படின்னு எண்ணம் நமக்கு வரணும் நமக்கு. ஆக இதையெல்லாம் எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 குழுக்களாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு கிட்டத்தட்ட 10 பேர் எங்களுடைய சிஓஸ்லேருந்து நகராட்சி நிர்வாகத்திலிருந்து அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற லோக்கல் பாடியை சார்ந்த எல்லாம் சேர்ந்து ஒரு குழு இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் ரிலேட்டடா டிஸ்ட்ரிக்ட்ஸ் 152 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நம்ம இருக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக. அதுக்கு யார் தலைவராக இருப்பார் என்று சொன்னாங்க அந்த டிஓ இருப்பாங்க, அவர் கீழே சில குழுக்கள்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க. 3வது குழு அந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஒரு தலைமை ஆசிரியர், அவர் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பள்ளி மேலாண்மை குழு, அவர் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிடிஏ, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இருப்பார். இவங்களுடைய வேலை என்ன என்று சொன்னால் நம்முடைய பள்ளிக்கு வரும்பொழுது, ஏன்னா நம் பள்ளி மிளிரும் பள்ளியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்டிருக்கின்ற செக்லிஸ்ட் இருக்கு என்னென்னலாம் சரிபார்க்க வேண்டும் என்று. அதுல குறிப்பாக இந்த தூய்மை என்பது நம்முடைய வகுப்பறையிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து தலைமையாசிரியர் அலுவலகத்திலிருந்து தேவையில்லாத பொருட்கள் இருந்தது என்று சொன்னால் உடனே அதை அகற்ற வேண்டும். பல நேரங்கள் இதுவரைக்கும் நான் ஒட்டுமொத்த 234 தொகுதியில் இதுவரைக்கும் 124 தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வை மேற்கொண்டவை என்ற வகையில் நான் சொல்லுகிறேன்னா, ஒவ்வொரு பகுதிக்கும் போகும்போது நம்முடைய டீச்சர்ஸ்க்கு நம்முடைய சிஓஸ்க்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் என்னவென்று சொன்னால், பயன்பாட்டில் இல்லாத ஒரு டெஸ்க்டோ பெஞ்சோ உடஞ்சி கிடக்கு ஓரமா போட்டு வச்சிருக்காங்க, நான் அதுதான் ஓரமா போட்டே வச்சிருக்காங்க. நான் கேட்பேன், ஏன் இதை இருக்க மாட்டீங்க, இதை நீங்க உடனே அதை சீர் செய்ய இன்னைக்கு இந்த மேடையில் வைத்து நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு நம்ம டைரக்டர் சாருக்கு நான் வைக்கின்ற அந்த வேண்டுகோள் ஒன்றே தான். ஏன்னா அவங்களுக்கு அதை அகற்ற வேண்டும் என்று சொன்னா நாளைக்கு ஆடிட்டிங் வந்தா நாங்க மாட்டிக்குவோம், எங்க பயமா இருக்கு, இது எந்த விதத்துல இது கொடுத்தது, என்ன விலைக்கு நீ வித்த அப்படின்னு நாளைக்கு கேள்வி கேட்டுறாங்க. ஒரு பயம் அவங்களுக்கு இருந்து கொண்டு தான் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்கின்ற விதமாக தேவையில்லாத பொருட்கள் இல்லை என்று சொன்னால் அதை ஆக்ஷன் விட்டுருங்க, அதை ஏலத்தை விட்டு அது வருகின்ற பணத்தை அந்த பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்திக் கொள்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணையம் நம்ம கொடுத்தாதான் அவங்களும் அந்த மைண்ட் ஆனது கிளியர் ஆகி உடனே நானும் நான் செய்யலாம் ஒரு எண்ணத்திற்கு வருவார்கள். அதற்கு எப்படிப்பட்ட சட்ட சிக்கல் என்ன இருக்குது என்பதாக நீங்க கலந்து ஆலோசித்து அதுக்கு ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆக்சுவலி தூய்மை பாதுகாப்பு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆணை பறிக்கின்றோம் என்று சொல்லும்போது சொன்னாங்க, நான் ஸ்பெஷல் பண்ணா 4 கோடி தரேன், நான் ஒட்டுமொத்தமா பள்ளிக்கூடத்தில் என்னென்னலாம் உன்னால பண்ண முடியும் அதை செய்து கொடு என்பது எங்களை வலியுறுத்துகின்ற விதமாக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்த சொல்லியிருக்கார். இன்னைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது வருகை தந்திருக்கேன்னா இது நமக்கான ஒரு கூட்டு பொறுப்பாக பார்க்க வேண்டும். இது நான் உள்ள வந்துட்டேன்னா நான் பாடம் சொல்லித்தரேன், உண்மைதான் இல்லை என்று சொல்ல பாடம் சொல்லித்தாங்க, பாடம் சொல்லி தரீங்க. அதே வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள், நம்ம எப்படி நம்ம சுத்தபத்தமாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கெங்கெல்லாம் வந்து அந்நியமனாக பிளே கிரவுண்ட் இருக்கு அதை நம்ம ஈவன் படுத்துறதுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்து கொடுங்கள். அங்க பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள், மாண்பு அமைச்சர் மக்களாக அவங்க என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அதையும் செய்து தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஸோ இந்த விதத்தில் நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜராக நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ அதையெல்லாம் பூர்த்தி செய்கின்ற விதமாக அதை சார்ந்திருக்கின்ற இபி டிபார்ட்மெண்ட் நகராட்சி நிர்வாகம் நகராட்சி டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு குழுவத்தை இன்றைக்கு நாம் போட்டு விட்டுக்கொண்டாங்க. அதையெல்லாம் முழுமையாக நீங்கள் உள்வாங்கி கொண்டு நல்ல விதத்தில் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 3 நாட்கள் இந்த கேம்ப் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு கேம்பாக நீங்க பாருங்க. இந்த விழிப்புணர்வு என்பது 3 நாள் நீங்க தொடக்கணும், அமைச்சர்கள் வச்சு நிகழ்ச்சி பண்ணோம், பத்திரிகை செய்தியாக வந்துச்சிருந்தோட நின்று விடாமல் இந்த 3 என்பது இனி வருகின்ற தலைமுறைக்கு ஒவ்வொரு நாளும் இதை பின்பற்றக்கூடிய அளவிற்கு இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பள்ளியை சார்ந்திருக்கின்ற அந்த குழு தலைமையாசிரியர் தலைமையில் அந்த குழு சிறப்பாக செயல்பட்டது என்று சொன்னாலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த விதத்தில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நாமாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி மூலமாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் என்ன நினைக்கிறாரோ அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யும் விதமாக நம்முடைய செயல்பாட்டில் அதை நாம் காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட காலத்தில் தான் சொன்னாங்க. உடனடியாக நம்முடைய மாண்பு அமைச்சர் பெருமக்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இசைவு செய்து அதை இங்கே சிறப்பான முறையில் அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
குறிப்பாக இங்கே நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய செயலாளர் வந்திருக்காங்க சொன்னாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட நம்ம முதலமைச்சரோட ரெப்ரசென்ட் பண்ணி தான் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்களோட டிபார்ட்மெண்ட் இங்கே நடக்கின்ற நிகழ்ச்சி என்பது ஆக அந்த இடத்துக்கு இது ஒரு பொருத்தமாக முதலமைச்சரோட எண்ணத்தை நாம் நிறைவேற்றும் விதமாக ஒரு பொருத்தமான ஒரு இடத்திலும் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நல்ல நிகழ்ச்சியை நல்ல ஒருங்கிணைத்து செய்திருக்கின்ற என்னுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒருவருடைய வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்க்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்து நன்றி.